ஓகே, நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய வசனத்தை தியானிக்க மீண்டும் நாங்கள் எவ்வாறாக கூடியவரை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வேத வசனங்கள் எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது. உடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனக்கண்களை நீ திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய சத்தத்தை கேட்டவர்களாய், உம்முடைய ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆட்சியர் பண்ற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் இது வராதபடி, ஆடியோ மற்றும் அன்ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் போன்ற காரியங்கள் வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சோ நேற்றைய தினத்துல நம்ம யாக்கோபு எழுதின நூலை குறித்து அறிமுகத்தையும் முதல் அத்தியாயத்தையும் பார்த்தோம். சோ அந்த அறிமுகத்துல இது மூன்று யாக்கோபுகளை புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். இந்த யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்டெப் பிரதர், அவருடைய சகோதரர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் இந்த புத்தகம் என்பது புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகளின் புத்தகம் என்று சொல்லி சொன்னோம். அதாவது கிட்டத்தட்ட 60 டைரக்ட் கமாண்ட்ஸ், அதாவது நேரடியான உத்தரவுகள் அல்லது நேரடியான கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்க நான் பார்க்கிறோம். அதோடு கூட நம்ம முதல் அதிகாரத்துல உள்ள சோதனை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஞானத்தை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் சோதனையில் ஞானத்தை கொடுக்கிறார். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அதாவது ஸ்திரத்தன்மை, நிச்சயமான தன்மை, அதை குறித்து நம்ம பார்த்தோம். பிறகு ஆண்டவருடைய வசனத்தை எப்படி பார்க்க வேண்டும், கண்ணாடியில பார்ப்பதை போல. அதுக்கப்புறம் உண்மையான ரிலிஜன், ட்ரூ ரிலிஜன், அதாவது விதவைகளையும் திக்கற்றவளையும் விசாரிக்கிறது, உலகத்திலே அதாவது உலகத்தினாலே கலங்கமடையாதபடி எச்சரிக்கையா இருக்கிற, அதாவது பாவத்திற்கும் அல்லது அநீதிக்கும் விலகி பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம். ஸோ இன்றைய தினத்துல இந்த கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடியில உள்ள லெசன்ஸ் படி ஃபெய்த் அண்ட் சொசைட்டி, விசுவாசமும் சமுதாயமும் அல்லது சமூகமும், இந்த 3வது பாடமாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பாடம் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில உள்ளது. அதுல நேற்று நான் சொன்னபடி கேள்விகள், ஒவ்வொரு நாளும் ஒரு சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்வியில 3 காரியங்களை சொன்னேன். அதாவது அப்சர்வேஷன், இன்டர்பிரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். அதை கவனித்து பார்க்கக்கூடிய காரியங்கள், அதனுடைய விளக்கம் அல்லது வியாக்கியானம். 3வது, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துறது அல்லது வசனத்தை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறது. இந்த 3 கேள்விகள் அடங்கியிருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். இன்றைக்கு நான் பார்க்கறது என்னன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள்ல பட்சபாதம் அல்லது பார்ஷியாலிட்டி, ஃபேவரிட்டிசம், இதை குறித்து யாக்கோபு எழுதுறத நான் பார்க்கிறோம். ஸோ இது பணக்காரருக்கும் ஏழைகளையும் அதாவது பிரித்து பார்த்து அல்லது பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். இதை குறித்து நாம தெளிவாக பார்க்க போறோம் பின்னாடி. இந்த ஃபேவரிட்டிசம்னா என்ன, அது பார்ஷியாலிட்டினா என்ன, இப்படி பட்சபாதத்தோடு பார்க்கறதுனால என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றதுங்கிறது, நம்முடைய சமுதாயத்துல அது எப்படி செயல்படுது என்பதை குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ 2வது என்ன பார்க்கிறோம்னா, ராயல் லா, யாக்கோபு 2:8 முதல் 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது, தன்னை போல் பிறனை நேசி என்பதை அவர் ராஜரிக பிரமாணம் அல்லது ராயல் லா என்று சொல்கிறார். ஸோ ஒருவரை ஆதரித்தும் இன்னொருத்தரை எதிர்த்தும் அப்படி இராமல் தன்னை போல் பிறனை நேசிக்க வேண்டும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன செய்யணும், நியாய தீர்ப்பை வழங்குவதிலே நாம் குறியாயிராமல் இரக்கத்தை காட்டுவதிலே குறியாயிருக்க வேண்டும். ஸோ இந்த ராயல் லா எவ்வளவு முக்கியமானது, அது எப்படி சமுதாயத்தை மாற்றுகிறது, மனிதர்களை மாற்றுகிறது அல்லது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்று சொன்னா பின்னாடி பார்ப்போம். ஸோ 3வது என்ன பார்க்கிறோம்னா, ப்ரூஃப் ஆஃப் ஃபெய்த். நேற்று இதை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது மார்ட்டின் லூத்தர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் யாக்கோபு சொல்ற காரியத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு பார்த்தோம். அதாவது அதையும் நம்ம இன்றைக்கு இன்னும் விஸ்தாரமாக பார்க்கணும். விசுவாசத்தின் சான்று, விசுவாசம் உள்ளவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும்.
அந்த விசுவாசம் கிரியையிலே காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கு யாக்கோபு ரொம்ப ஆணித்தரமாய் சொல்கிறத நான் பார்க்கிறோம். அதுக்கு உதாரணம் சொல்கிறார். முதல் உதாரணம் ஆபிரகாம். இதே உதாரணத்தை தான் பவுலும் சொல்றார். சோ ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லும் பொழுது அது அவன் கவுண்டர்ட் ஆஸ் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லி பவுல் சொல்றார். அது நீதியாக அவர் ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் சொல்றார். சோ இங்கு என்ன சொல்றாரு யாக்கோபு, அவர் விசுவாசித்தார், விசுவாசத்தின்படி கீழ்ப்படிதல், விசுவாசத்தின் விளைவு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அதனால ஆண்டவர் அவரை நண்பனாக பார்த்தார், the friend of God. சோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ அடுத்தாப்புல உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ராகாப் உளவாளிகளுக்கு அல்லது அவளுடைய தேசத்தை பார்வையிட வந்த அல்லது வேவு பார்க்க வந்த இருவர்களுக்கு என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு தஞ்சம் கொடுக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன? விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறித்து அங்க உதாரணமா கொடுக்கிறார். சோ இந்த 5 காரியங்களையும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். சோ முதலாவது பார்க்க போறது என்னன்னா, ஃபேவரிட்டிசம் அல்லது என்ன சொல்லலாம்னா பார்ஷியாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் பல விதமான வார்த்தைகள் உண்டு. சோ இதனுடைய விளைவு என்ன? இதை எதன் அடிப்படையில உண்டாகுது? இது எதன் அடிப்படையில் உண்டாகுதுன்னா, பலருக்கு பல விதத்துல உண்டாகுது. சோ இங்கு யாக்கோபு சொல்லுக்கு இந்த கிளாஸ் என்று சொல்லும் பொழுது பணத்தின் அடிப்படை, வருமானத்தின் அடிப்படை, ஐஸ்வர்யத்தின் அடிப்படை. ஒரு மனிதனுக்கு அதிகம் வருமானமோ ஐஸ்வர்யமோ அல்லது பொருட்களோ வயல் நிலங்களோ அல்லது அசெட்ஸ் அவைகள் இருக்கும் என்றால் அவர்களை உயர்ந்த நிலையில் பார்ப்பது. அதே நேரத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் அல்லது மிகவும் குறைந்த வருமானத்தில் வாழ்பவர்களை கீழாக பார்ப்பது. அதை என்ன சொல்றாரு, உங்க சபைக்கு ஒருத்தர் வருகிறார் என்று சொன்னால் அவர் ஏழையா இருந்தால் என்னுடைய காலடியில உட்கார் என்று சொல்லி, பணக்காரர் இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அல்லது நல்ல ஸ்தானத்தை நல்ல மரியாதையை கொடுப்பீர் என்றால் நீங்க நினைச்சுக்கிறீங்க பட்சபாதம் காட்டுகிறீர்கள். சோ ஐஸ்வர்யவான்கள் அவர்கள் ஐஸ்வர்யத்தினாலே உங்களை என்ன செய்யறாங்க, துன்பப்படுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பது ஏன் அப்படின்னு சொல்லி அங்கு யாக்கோபு சொல்கிறேன்னா பார்க்கும். சோ த ஃபேவரிட்டிசம் அது குடும்பங்கள்ல என்ன விளைவு உண்டாக்குது? உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஏசா மற்றும் யாக்கோபு, அங்கு நடந்த விளைவு நான் பார்க்கணும். அதுல என்ன ஆகுது, ஏசாவை ஆதரித்த தகப்பன் ஈசாக்கு, யாக்கோபை ஆதரித்த தாய் ரெபேக்கா என்ன செய்யறா, யாக்கோபை ஆதரி. இவங்க 2 பேரும் குடும்பத்தை 2 பார்ட்டி ஆயிடுறாங்க. ஒரே குடும்பத்துல 4 பேர் இருக்கும் பொழுது அதுல 2 துருவங்களாக போறாங்க. சோ இதுல பல பின்னணி காரியங்கள் இருக்கு. அதை நம்ம எல்லாவற்றையும் பார்ப்பதுக்கு நமக்கு சமயம் இல்லை. சோ ஏன் ஈசாக்கு ஏசாவை விரும்புகிறார், ஏன் ரெபேக்கா யாக்கோபை விரும்புகிறார்? அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. சோ ஆனா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ரெபேக்கா குழந்தை பேறு காலம் வரும் பொழுது அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ளே 2 தேசங்கள் இருக்கும், இளையவனை மூத்தவன் என்ன செய்வான், அவன் சேவிப்பான். இது ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தமாயும் இது ப்ராஃபசி, தீர்க்க தரிசனமாக அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அதை போய் என்ன செய்றா, ஈசாக்கு சொல்றான். ஆனா ஈசாக்கு நம்பினதாக தெரியவில்லை. சோ ஈசாக்குடைய பின்னணி என்ன, அவன் இளைய குமார் ஆபிரகாமுக்கு. சோ மூத்த குமாரன் இஸ்மாயில். ஆனா ஆண்டவர் இஸ்மாயிலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன செய்ய, ஈசாக்கு தான் ஏற்றுக்கொள்றார். ஏன்னா சாராவின் மூலமாக வருகின்ற குழந்தையே வாக்தத்தத்தின் குழந்தையே சொல்லி பவுல் திரும்ப எழுதுற நான் பார்க்கணும். சோ மாம்சத்தினால் பிறந்த குழந்தை ஈசாக்கு. சோ ஈசாக்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர் நிராகரித்து மாத்திரமல்ல ஆபிரகாம் நிராகரித்து இவருக்கு தான் முதல் இடம் கிடைக்குது. சோ இதே பிரச்சனை தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடாது என்று யோசிக்கின்ற ஈசாக்கு
என்ன செய்யறான், ஏசாவை ஆதரிக்கணும். ஸோ ஏசாவை ஆதரிப்பதற்கு அவனுக்கு வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலமாக தன் குடும்பத்தில் நேர்ந்த திரும்ப நேரக்கூடாது என்ற நோக்கத்தில் அவன் செய்கிறான். அதே சமயத்துல ரெபேக்கா நஷரா ஒரு ஆவிக்குரிய எண்ணத்தோடு, ஆனா ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்ற விசுவாசம் அவளுக்கு குறைவா இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு உதவி செய்யறார். ஆண்டவருக்கு எப்படி உதவி செய்யறான்னா, யாக்கோபை ஆதரித்து யாக்கோபுக்கு தான் என்ன கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி யோசித்து அதை செய்யறாங்க. இதனால அந்த குடும்பம் பிளவுபட்டதை நான் பார்க்கணும். ஸோ ஏசாவும் யாக்கோபும் ஒப்புரவாகுவது மிகவும் கடினமா இருந்தது. எத்தனையோ ஆண்டுகள் கிடைத்து திருப்பி சந்திக்கிறாங்க, ஆனாலும் ஒன்றாக அவர்கள் வாழவில்லை. அவனுடைய தந்தையாகிய ஈசாக்கு மறிக்கும் பொழுது மட்டும்தான் அவன் கூட ஒன்றாக வருகிறார். அதுக்கப்புறம் ஈசாவுடைய சந்ததியாகிய அவங்களுக்கும் இஸ்ரேலுடைய சந்ததியாருக்கும் எப்பொழுதுமே ஒரு ஒரு பகைமை உணர்ச்சி தான் இருந்துச்சு. ஸோ உபத்தியால் நம்ம படிக்கிறோம் ஏதோ என்ன ஆனாங்கன்னு சொல்லி. ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஃபேவரட்டிசம், அது என்ன காரணமா இருந்தாலும் சரி, அந்த ஃபேவரட்டிசத்தினால ஸோ ஒருவரை ஆதரித்திருந்த அந்த குடும்பத்திலே அது சச்சரவு, அந்த குடும்பத்திலேயே அது பிரிவினை உண்டாக்குனது, அது பிரிந்த ஒரு இழப்பை உண்டாது. அது மாத்திரமல்ல, அது ஒரு சரியான முன்மாதிரியும் இல்லை. ஸோ ஈசாக்கும் யாக்கோபும் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கவில்லை. எப்படி சொல்கிறோம் சொன்னா, அதே காரியத்தை தான் யாக்கோபு பண்ணுகிறார். யாக்கோபு பண்ணுகிறதுனாலே அவர் யோசேப்பை ஆதரிக்கிறார், யோசேப்புக்கு சலுகையில் கொடுக்கிறார், யோசேப்புக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கிறார். அதனால மற்ற சகோதரர் நினைக்கிறாங்க, வெறுப்படையார்கள், பொறாமைப்படுகிறார்கள், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட அவங்க துணிகிறார். இந்த சொப்பனக்காரனை அழித்து விட்டால் இவனுடைய சொப்பனம் என்ன ஆகும் என்று சொல்லி அவனை அழிக்கும்படியாக யோசித்து அவனை என்ன செய்யறாங்க, அவனை விற்று விடுகிறார்கள் கடைசியாக. அதுக்கப்புறம் அவன் எகிப்து போறா, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம், ஸோ பார்ஷியாலிட்டி, குடும்பத்திற்குள்ள இருக்கிற பார்ஷியாலிட்டி. இது அநேக குடும்பங்கள்ல உண்டு. நம்முடைய கலாச்சாரத்துல என்னன்னா, ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம், பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது பிறப்பிலிருந்து பிறப்பதற்கு முன்பாகவே இருந்து. ஸோ அந்த பிறந்ததுல இருந்து என்ன செய்யறாங்க, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா என்ன செய்யறாங்க, பெண் குழந்தைகள் 5 ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு சரியான மருத்துவ வசதி கொடுக்கப்படுவதில்லை. ஹைஜீன், ஹெல்த், அதை பத்தி அக்கறை இல்லை. அதனால தானாகவே அந்த பெண் குழந்தைகள் சாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் கூட்டம், கொலை செய்யற ஒரு கூட்டம். ஸோ இப்படி என்ன செய்யறாங்க, ஒரு டிஸ்கிரிமினேஷன். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது. என்ன விதமான டிஸ்கிரிமினேஷன்? அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆகவே ஆண்டவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் பட்சபாதம் பார்க்க கூடாது. சோ ஜெண்டர் அடிப்படையில் ஆண் குழந்தை, பெண் குழந்தை, சோ அது குடும்பத்துல இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அது எங்க போகுதுன்னா நம்ம சமுதாயத்துல எதை வைத்து பாக்குறாங்க, அது வந்து ஜாதியின் அடிப்படை. சோ இந்த ஜாதிக்காரங்க, அந்த ஜாதிக்காரங்க. ஸோ நேற்று கூட ஒரு இதுல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா, அந்த உத்தரப்பிரதேசத்துல ஒரு அடி பம்பை ஒரு கீழ் ஜாதிக்காரன் வந்து தண்ணி அடிச்சான்னு சொல்லி அவனை அடித்து அவனுடைய வீட்டை கொளுத்தி விடுவோம் என்று சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கு இருக்கு. ஸோ இதை வந்து சபைக்குள்ள இருக்கிறதா, நாம் அதை பின்பற்றுகிறோமா, நாம் அதை பாகுபாடு காட்டுகிறோமா, அல்லது இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கிளாஸ், கேஸ்ட், கிளான், இது எந்த அடிப்படையில இவர்களுக்கு ஆதரவோ இவர்களுக்கு தயவோ அல்லது ஃபேவரட்டிசமோ ஏன் காட்டப்படுகிறது? ஸோ அதற்கு என்ன ஒரு மூல காரணமா இருக்கும், அதற்கு ஏன் அப்படி பண்றாங்க? ஸோ இதுல வந்து நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருடைய சொரூபத்திலே நாம் யாவரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டிக்கும்போது தன்னுடைய சொரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்டார். ஸோ எந்த மனிதனா இருந்தாலும், எந்த மனுஷியா இருந்தாலும் சரி, சிறுவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, எந்த வருமானமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, ஸோ அவர்கள் யாவரையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர். அதனால அவர்களை நேசிக்க வேண்டியது நம்முடைய. ஸோ இரண்டாவது என்ன பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே மரித்தபடியினாலே நாம் என்ன செய்ய முடியாது, மற்றவர்களை வெறுக்க முடியாது.
கிறிஸ்து மரித்த ஒரு மனிதனை நாம் வெறுக்கவோ நிராகரிக்கவோ அல்லது தாழ்ந்த ஜாதி என்று ஒதுக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் நியாய தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனாலதான் இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு, நீ நியாய தீர்ப்பு பண்ணார், இரக்கத்தை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ அது மாத்திரம் இல்ல, லாங்குவேஜ், மொழிகளின் வழியாக இந்த மொழி பேசுறவங்க அப்படிதான் இருப்பாங்க. சோ இந்த சமுதாயத்துல அது ஒரு ப்ரீஜுடிஸ். இந்த ப்ரீஜுடிஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பார்க்கலாம். ஓ, இந்த ஊருக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, சோ இந்த ஜாதிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த மொழி பேசுறவங்க இப்படிதான் இருப்பாங்க. சோ நாட்டுல வடக்கு இருந்து வரவங்க எப்படி இருப்பாங்க, வடகிழக்குல இருந்து வரவங்க எப்படி இருப்பாங்க. சோ இப்படி நம்மிடத்துல ஒரு தவறான ப்ரீஜுடிஸ், அதாவது நாம் அனுபவிக்காமலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது தான் ப்ரீஜுடிஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றாங்க. சோ ஒருவரை குறித்து, ஒரு குலத்தை குறித்து அல்லது ஒரு கம்யூனிட்டியை குறித்து தவறான எண்ணங்கள். சோ இதெல்லாம் கலாச்சாரத்தில் நம்ம பார்க்கலாம், பொதுவான காரியங்கள்ல மக்கள் மத்தியில் இதை பார்க்கலாம். சோ இதையெல்லாம் நாம் பின்பற்றக்கூடாது. சோ இதற்கு அப்பாற்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இதுதான் ரொம்ப கடினமான காரியம். எப்படி நம்ம இப்படி வாழ்றது, எப்படி இந்த ஃபேவரட்டிசம் இல்லாமல் வாழ்வது, அதுதான் ஆண்டவரை போல நாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அதே போல் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன், ஃபேவரட்டிசம் குடும்பத்தில் இருந்தால் ஆபத்து, சமுதாயத்தில் இருந்தால் ஆபத்து, கல்வி கூடங்கள்ல இருந்தால் ஆபத்து, தேசத்துல இருந்தால் ஆபத்து. இதனால என்ன ஆகுது, பல இடங்களிலே ரயட்ஸ், அதாவது ஜாதிக்கு எதிராக ஜாதியும் தேசத்துக்கு எதிராக தேசமும். ஸோ நம்ம தேசத்துல அதை நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, டிஸ்கிரிமினேஷன் அல்லது ஃபேவரட்டிசம். ஸோ இதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுப்பதை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான தாட்ஸ் இந்த பகுதியில் என்ன பார்க்கணும்னா, அது ராஜரீக பிரமாணம் என்று சொல்கிறார். ராயல் லா, லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர்செல்ஃப். உன்னை போல் தன்னை போல் பிறனை நேசிக்கின்ற ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கற்பனைகளை குறித்து கேள்வி கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ரெண்டே கற்பனை தான் சொல்லி அதை சுருக்கமாக சொல்றார். ஒன்று பிதாவாகிய தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல தன்னை போல் பிறனை நேசி. இந்த இரண்டிலே எல்லா பிரமாணமும், எல்லா நியாய பிரமாணமும், எல்லா தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த இரண்டாவது பிரமாணத்தை குறித்து மிகவும் முக்கியமான காரியம். ஸோ இதை பல வேத வல்லுநர்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதுல நாம் அறிய வேண்டிய காரியங்கள் ரொம்ப முக்கியம். அதாவது ரைட் ரிலேஷன்ஷிப், சரியான உறவு. நம்முடைய உறவுகளுக்கு அடிப்படை என்னவா இருக்க வேண்டும், அது உறவுகளுக்கு அடிப்படை அன்பாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, நம்முடைய சகோதரரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமையை சொன்னார். எனக்கு பிறன் யார் என்று சொல்லி, அந்த ஐஸ்வர்யவான் ஒருவன் வாலிபனாயிருந்தான், அவன் ஒரு நல்ல ஆளுமை உள்ளவன், அவனுக்கு பணம் இருந்தது, பதவி இருந்தது, அவன் நியாய பிரமாணங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் தைரியம். அவனுக்கு ஆண்டவர் என்ன பிறன் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த சமாரியன், நல்ல சமாரியன் நமக்கு தெரிந்ததுதான். அவன் குற்றுயிராய் கிடந்த ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும், அவன் உதவி செய்கிறது. சோ மற்றவர்கள் வழிபோக்கர்களாக அதை கண்டுகொள்ளாமல் அவர்கள் போனார்கள். சோ அதுல நமக்கு என்ன பார்க்கிறோம்னா, தன்னை போல் பிறனை நேசி என்பதற்கு ஒரு நல்ல மாடல், நல்ல உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். சோ அதுல பல காரியங்கள் நான் பார்க்க முடியும், நமக்கு நேரம் இருக்குதான்னு தெரியல. அந்த நல்ல சமாரியன் யார்? நல்ல சமாரியன் என்று சொல்லுபவன், அவன் தன்னை ஒரு வட்டத்துக்குள்ளே வைத்திரான், அந்த வட்டத்துக்கு வெளியே பிறரை நேசிக்கக்கூடியவன். சோ ஆண்டவர் ஏன் சமாரியனை உதாரணமா சொன்னார்? யூதர்கள் அந்த உயர்ந்த மெச்சூரிட்டிக்கு அவர்கள் வரவில்லை. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க, சமாரியரா இருந்தாலும் சரி, அந்நிய ஜாதி மக்களா இருந்தாலும் சரி, அவர்களை நாய்க்கு சமமாய் நடத்துகிறவர்கள். அவளோடு கூட பேசக்கூடாது, அவள் வீட்டில் போய் தண்ணி குடிக்கூடாது, அவளோட எந்த உறவு வைக்கக்கூடாது என்று ஒரு பெருமையோடு சொல்லுகிறவர். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவரிட சொல்றாரு, நீங்க பெருமையாய் நினைக்கின்ற லேவியரோ ஆசாரியரோ அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு உதவி செய்யவில்லை,
இவன் தன்னுடைய மனித தன்மையை காட்டுகிறதை ஆண்டவர் அங்க விளக்கி சொல்றார். அங்க என்ன பார்க்கிறோம், அவன் பல காரியங்களை கடந்து வருகிறான். ஒண்ணு அவன் ஒரு வேறு ரேஸ், இன்னொரு ஜாதி அல்லது இன்னொரு குலத்தை சேர்ந்தவனுக்கு உதவி செய்கிறான். அந்த ஆசாரியரும் அந்த லேவியரும் தன்னுடைய யூத மக்களுக்கே உதவி செய்ய அவர்கள் ஆயத்தமாய். ஆனா இவன் சமாரியன் என்ன செய்யறான், தங்களை வெறுக்கிற ஒருவனுக்கு உதவி செய்கிறான். அதான் பிறன் யார் என்று சொல்லும் பொழுது நம்மை வெறுக்கிறவனே பிறனா மாறும். நம் விரும்பாதவனே பிறனா மாறும். நம்முடைய மக்கள் அவன் வேறு நாம் வேறு என்று யோசிக்கிற பொழுது அவன் வேறு என்று சொல்லுகிறவன் தான் நம்முடைய பிறனாய் மாறி. இதைதான் ஆண்டவர் அங்கு கற்றுக் கொடுக்க. அது மாத்திரமல்ல, அவன் என்ன பார்க்கிறான், அவன் ஒரே மொழியை பேசினவன். அந்த மொழியை தாண்டி அவன் உதவி செய்கிறான். அவன் பியாண்ட் ரேஸ், பியாண்ட் லாங்குவேஜ். யூதர்கள் வேறு மொழி பேசினாங்க, சமாரியர் ஒரு மிக்ஸ்ட் லாங்குவேஜ் பேசினாங்க. அதனால அவங்க மொழியை கூட அவங்க என்ன செய்யறாங்க, யூதர்கள் அவமானம் வேறு மொழியை பேசுறான். வேறு மொழியை பேசுகிறவன் எனக்கு பிறனாயிரும், அவன்கிட்ட தான் நான் அன்பு காட்டு. அது மாத்திரமல்ல, இவன் ரெண்டு பேரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குற்றூராய் விழுந்தவன் ஏழையாய் இருந்தான். அவன் ஒரு கோவிரி கழுதியிலே பிரயாணம் பண்ணுகிற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை. அவன் என்ன செய்ய நடந்துதான் அவன். இவன் கோவரி கழுதினவன். அப்ப நான் பணக்காரன், நான் கார்ல போறேன், தெருல நடந்து போறமே ஒருத்த விழுந்துட்டானா அவனுக்கு நான் ஏன் அக்கறை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க. அவன் தன்னுடைய கிளாஸ் டிஃபரன்ஸ், தன்னுடைய பணத்தினுடைய வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவன் உதவி செய்கிறான். அதை விட முக்கியமானது என்னன்னா, he was in a dangerous place. ஒற்றுராய் விட்டுட்டு போனான்னா அப்பதான் அவன் அடிச்சு போட்டு போயிருக்கான். ஒருவேளை அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், இல்ல 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அந்த கல்லர்கள் அக்கம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இவன் உதவி செய்கிறதை பார்த்து இவன் பணக்காரன் இருக்கப்படினால் இவனும் தாக்கப்படுவான். அப்படி இருந்து உதவி செய்ய. பிறன் யார் என்று சொல்லும் பொழுது ஜாதியை கடந்து அன்பு காட்டுவது, மதத்தை அல்லது மொழியை தாண்டி அன்பு காட்டுவது. தம்முடைய வருமானம், அந்த இன்கம் கிளாஸ், இதை தாண்டி அன்பு காட்டுவது. இன்னொரு தன்னுடைய உயிரை கொடுத்தும் அன்பு காட்டுவது. அதுதான் நம்ம நல்ல சமாரியன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சாதாரணமா ஒரு உதவி செய்த அந்த உதவி மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஆட்டிடியூட், அதுலதான் ஆண்டவர் கற்பித்த லவ் யுவர் நெய்பர், உன்னுடைய பிறனை நேசி என்பதை நம்ம என்ன செய்யறோம், தெளிவாக புரிந்து கொள்ளும். இதை மாதிரி அவனுடைய உதாரணம் பார்க்கிறோம். அதுல என்ன பார்க்கிறோம்னா, இன்னொரு முக்கியமான காரியம் என்ன, ரிடம்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் கண்டமிங் ஆட்டிடியூட். ரிடம்டிங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னா மீட்பின் அணுகுமுறை, இன்னொன்னு நியாய தீர்க்கும் அணுகுமுறை. என்ன சொல்றாரு, இரக்கத்தை காட்டு, நியாய தீர்ப்பை காட்டுவதை காட்டு, இரக்கத்தை காட்டுவது ரொம்ப முக்கியம். பிறனை நேசி என்று சொல்லும் பொழுது யார் பிறன் என்று நம்ம பார்த்தோம். அந்த பிறனை நேசிக்கும் போது நம்முடைய அணுகுமுறை எப்படியா இருக்க வேண்டும், அவன் மீட்பின் அணுகுமுறை. நீங்க நம்ம நிறைய எங்க பாக்குறோம்னா ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட், கண்டமிங் ஆட்டிடியூட். இவன் சரியில்லை. இப்ப நம்முடைய தேசத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தேச துரோகின்னு சொல்லிடுவோம். அதாவது என்ன, ஜனவரி 1ஆம் தேதி புது வருட பிறப்பை கொண்டாடினா அவன் தேச துரோகி. எதனால தேச துரோகி? இது கண்டமிங் ஆட்டிடியூட். எது செய்தாலும் அவள் என்ன செய்யறாங்க, கண்டம் பண்ண, நியாயத்தில் இருக்கிறவங்க. கிறிஸ்தவ உலகத்துல அந்த மாதிரி நிறைய காரியம். இன்னொரு பக்கம் என்ன பார்க்கிறோம், மீட்பின் அணுகுமுறை, ரிடம்டிவ் ஆட்டிடியூட். அவன் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவன் இம்பர்ஃபெக்ட், அவன் முற்றிலுமாய் தெரிந்தவன் அல்ல, அவன் மனிதன் தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன எப்படி பார்க்கறாங்க, அவனை மீண்டும் மீட்டெடுக்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கறது தான் ரிடம்டிவ் ஆட்டிடியூட். ஆண்டவர் நம்மோடு கூட டீல் பண்றதா. அவர் நம்ம கண்டமிங் ஆட்டிடியூட்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவங்கள பினிஷ் பண்ணிருக்கும், ஒரு ஏரியா அவங்கள அழித்திருக்கும். அதோட உலகம் முடிஞ்சு போயிருக்கும், நம்மளாம் மறந்துக்க மாட்டோம். பாவம் இருந்திருக்காது, இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் நம்மை நேசித்த முடியும்.
மனுக்குலத்தை எப்படி பார்க்கிறார்? மீட்பின் அணுகுமுறையோடு பார்க்கிறார். அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அவரை எப்படி மீட்க வேண்டும் என்று பார்க்கிறார். சோ அதே கண்ணோட்டத்துல தான் ஆண்டவர் செய்றாரு, நம்மை பார்க்க வேண்டும் என்று. நம்மை அப்படிதான் பார்க்கிறாரு, நாமும் அப்படிதான் மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். சோ இந்த மீட்பின் ஆட்டிடியூட் இது லேசான காரியமா? இது மிகவும் கடினமான காரியம். ஸோ அதுல என்ன பார்க்கிறோம்னா, மீட்பின் ஆட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் அல்லது தீய குணங்களையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டு வாட் இஸ் ரிடீமபிள், அவன்கிட்ட இருக்கிற 5% அல்லது 10% அல்லது 20% தான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு திறமையையோ அல்லது ஒரு நற்குணத்தையோ ஒரு காரியத்தையோ எடுத்து அவனை உயர்த்துவதுதான் ரிடீமிங். ஸோ அதற்கு என்ன வேணும்? அதற்கு சரியான கண்கள் வேணும், அது சரியான பார்வை வேணும். அந்த பார்வையிலே மாற்றும். அந்த இதை ரிடீமிங் ஆட்டிடியூட் வந்து நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு செய்யும்போது பார்க்கணும். அதாவது உதாரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பேதுருவை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பேதுருவை பார்க்கும் பொழுது, நீ என்ன செய்ற? நீ நாணலை போல் இருக்கிறார், ஆனா நீ என்ன ஆவ? நீ வந்து கற்பாறையை போல இருப்பார். You will become like a stone. So இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாணலை போல் இருப்பதற்கும் ஒரு ராக் கற்பாறையை போல் இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ ஆண்டவர் என்ன செய்யறார்? இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்க்கவில்லை, இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்து அவர் நியாயம் தீர்க்கவில்லை. அவன் ஆண்டோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்த பிறகு அவன் எப்படி மாறலாம்? சோ அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். சோ இந்த ரிடீமிங் ஆட்டிடியூட் இல்லைன்னா நம்முடைய உலகத்துல நாம் செயல்படுவதே கஷ்டமாய். சோ நம்முடைய பிள்ளைகள் அவங்க தவறு செய்யறாங்க, நம்ம எப்படி பார்க்கிறோம்? ரிடீமிங் ஆட்டிடியூட் தான் ரிடீமிங் ஆட்டிடியூட். எப்படி அவர்களை மீட்டு நல்ல நிலை கொண்டு வரும். அது ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கும், நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள கண்டமிங் ஆட்டிடியூட பார்க்கணும், ரிடீமிங் ஆட்டிடியூட். ஸோ இப்படி நம்முடைய பார்வையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து அதுதான் தன்னை போல தன்னை நேசிக்கின்ற ஒரு காரியம். மூன்றாவது விசுவாசத்தின் சான்று. அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபெய்த். ஸோ விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமான. எபிரேயர் 11 அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து பல காரியங்கள் தெளிவாக சிறப்பாக சொல்லப்பட்டது. ஸோ அதுல வந்து என்ன பார்க்கிறோம்னா, 180 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை 1-2 வரிகளிலே சித்தரிக்கப்படுது. ஸோ அதுல வந்து நிறைய காரியம் என்னன்னா, அவர்கள் சென்ற கடினமான பாதை குறித்து ஒன்று சொல்லப்படும். முக்கியமாக அவருடைய விசுவாசத்தை குறித்து தான் சொல்லப்படும். இப்போ யோசேப்பு ஒரு உதாரணம். ஸோ யோசேப்பு குறித்து என்ன சொல்லப்பட்டது? அவன் விற்கப்பட்டதை குறித்து ஒன்று சொல்லப்படுகிறது. அவன் பகைக்கப்பட்டான், ஏளனம் செய்யப்பட்டான், அதை குறித்து ஒன்று சொல்லப்படுகிறது. அவன் ஏமாற்றப்பட்டான் அல்லது பொய் குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலை சென்றான், இதையெல்லாம் ஒன்று சொல்லப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தினாலே யோசேப்பு தன்னுடைய எலும்புகள், தன்னுடைய சரீரத்தை எகிப்தில புதைக்காமல் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்களிக்கின்ற தேசத்திலே அதை புதைக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டு சொன்னான். அதுதான் எபிரேயர் 11. ஆரோனுக்கு அடுத்தவனா இருந்தான், அதை பத்தி அதை சொல்றாரு. அது முக்கியம் கிடையாது. சோ அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எப்படி பார்க்கிறாருன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில தான் பார்க்கிறார். இந்த விசுவாசம் இல்லாமல் ஒண்ணு, விசுவாசம் தான் பேசிக். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? அது வந்து it has to be kinetic faith, not passive faith. அதாவது செயலாற்றும் விசுவாசம். அந்த விசுவாசம் அமைதியாக அது புதைக்கப்படுகின்ற விசுவாசம் அல்லது அது ஒரு அசையாத ஒரு passive faith. இது வந்து kinetic faith. விசுவாசம் என்பது எப்பொழுதுமே செயல்படுகின்ற ஒரு விசுவாசம். ஸோ இன்னொரு பக்கத்துல டைனாமிக், இட் இஸ் நாட் அ டெட் ஃபெய்த். அதாவது வந்து அது ஒரு வல்லமை உண்டு, அந்த விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆரம்பமே விசுவாசம். ஆனா
அந்த ஆரம்பம் முற்றுப்புள்ளி அல்ல. ஒரு சிலர் நினைக்கிறேன் அது ஆரம்பமே முற்றுப்புள்ளி இல்ல. ஆரம்பத்தில் என்னது, விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை அடைந்து விசுவாசத்திலே தேறினவர்களாய் மாறி விசுவாசத்தினாலே செயல்படுகிறவர்களாய் மாறி விசுவாசத்திலே சாதிக்கிறவர்களாய் நம்ம. சோ அதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். அதாவது விசுவாசத்தை கொண்டு நேற்று சொன்ன விசுவாசம் நமக்கு ரட்சிப்பு வந்து நம்முடைய கிரியினால் அல்ல, அது கிருபையினால. ஸோ ஒரு சிலர் யோசிக்கலாம், நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நேற்று சொன்னேன், ஒரு புண்ணிய யாத்திரை போனால் ஒருவேளை அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அல்லது தவம் இருந்தால் கிடைக்கும். அதெல்லாம் கிரியையினாலே அவர்கள் செய்த கிரியைக்கு கிடைக்கின்ற ஒரு கூலி, அது ஒரு பிரதிபலன். ஆனா பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆனால் நித்திய ஜீவன் அது எப்படி கொடுக்கப்படுகிறது? வரமாக, கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சோ ஒரு பெண் செயல்படுகிறான், வேலை செய்கிறான், அவனுக்கு கிடைக்கிற ஊதியத்துக்கு தான் அது என்ன சொல்லுவாங்க, வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்கிற வருமானம் என்று சொல்லுவாங்க. ஆனா வருமானத்தை பத்தி சொல்லுவாங்க. விசுவாசத்தினால நம்ம கிடைக்கிறதுனா ஈவ், விசுவாசமே ஈவ் என்று சொல்லப்படுது, கிஃப்ட். சோ இந்த விசுவாசம் வந்து செயல்படுகிறது. டெட் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. டெட் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது அது செயல்படாத விசுவாசம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசம் மங்கி எரிகிற திரியை போல. அது வந்து பிரகாசமான விசுவாசமாக அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸ்லையும், எல்லா ஏரியாஸ் என்று சொல்லும் பொழுது அவருடைய வேலை ஸ்தலத்திலே, அவருடைய குடும்பத்திலே, அவர்கள் நேரத்திலே, அவர்கள் சம்பாத்தியத்திலே, அவருடைய ப்ரொஃபஷன்ல, அவருடைய பிளானிங்ல, எல்லாவற்றிலையும் காணப்படுகிறது. சோ அப்படியே விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் பகுதிகளையும் அது பெனிட்ரேட் பண்றதாக இருக்கு. சோ அப்பதான் அது என்னது, செயல்படுகின்ற விசுவாசமா இருக்குது. சோ விசுவாசத்தை குறித்து நம்ம எபிரேயர்ல படிக்கிறோம். என்ன, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், விசுவாசம் இல்லாம அவர்கிட்ட வர்றதும் கூடாத காரியம். வரணும்னா என்ன செய்யணும், தேவன் உண்டென்றும் அவர் நமக்கு தம்மை நம்பினவர்கள் தம்மிடம் வருகிறவர்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் நமக்கு தேவை. சோ விசுவாசத்துல யாக்கோபு சொல்றது போல நமக்கு வந்து ஒரு செயல்படுகிற விசுவாசம். சோ பவுல் அங்க வந்து வித்தியாசமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சோ டூயிங் குட், திரும்ப திரும்ப அதை சொல்றாரு, டூயிங் குட், நன்மை செய்ய திராணியுள்ளவர்களாய் மாற முடியும். நன்மை செய்ய நீங்க என்ன செய்யணும், எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும். வேத வசனம் என்பது உங்களை எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் ஆயத்தமாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப பவுல் அப்போஸ்தலர் எழுதப்பாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது, விசுவாசிகள் செயல் வீரர்கள், விசுவாசிகள் சாதிக்கிறவர்கள், விசுவாசிகள் அமைதியா இருக்க மாட்டார்கள், அவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். சோ அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சோ விசுவாசத்தை மூடி வைக்க முடியாது, விசுவாசத்தை மறைக்க முடியாது. விசுவாசி வந்து இருந்தால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். சோ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? சோ நம்முடைய விசுவாசத்தின் சான்றாக நம்முடைய செயல்பாடுகள் நிறைவாய் அதிகமாய் காணப்படுது. சோ இந்த காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். ஒண்ணு வந்து ஆபிரகாமை உதாரணமா சொல்றேன், இரண்டாவது ராகாபை உதாரணமா சொல்றேன். சோ விசுவாசம் செயல்படுகிறது. செயல்படுறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, was a friend of God. சோ இது ரொம்ப முக்கியமான சட்டம். அந்த ஒரு friend of God. நம்ம யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, நான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன், சிநேகிதர்கள் என்று சொன்னேன். சோ ஏன் அப்படி சொன்னேன்னா, வேலைக்காரர் என்று சொல்லுவேன்னா, நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. நண்பர்களாய் இருந்தால் அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி. சோ உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன், என்ன செய்ய போறேன், என்ன நடக்க போகுது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக சொன்னார், நான் எருசலேம் செல்ல வேண்டும், எருசலேம்ல அந்த மத தலைவர்களால் நான் பாடுபட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி தெளிவாக திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால he treated them as friends. சோ விசுவாசிக்கிறவன் ஆண்டவருக்கு நண்பனாய் மாறுகிறான். சோ நண்பனாய் மாற முடியும்.
ஸோ நண்பர்கள் பார்க்கும்போது பல குணாதிசயம் பார்க்கும்போது ஒன்றை நீங்க பார்க்க போறோம். ஸோ நோ செல்ஃபிஷ் அம்பிஷன் ஆர் வெயின் கன்செப்ட், அதாவது சுயநல லட்சியமோ அல்லது வீண் எண்ணமோ இல்லை. ஸோ ஆண்டவருக்கு நண்பன் சொல்லுவோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எது உயர்ந்ததோ, எது உகந்ததோ, எது நன்மையானதோ அதைத்தான் சிந்திக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிதான் யோசிக்கிறார். ஸோ நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. ஸோ அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது நமக்கு பெஸ்ட், he gives the best, he knows the best and he gives the best. ஸோ அதுதான் உண்மையான விசுவாசம். அதனால ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய பாஷைக்காரர்களையும் உன்னுடைய கலாச்சாரத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ விட்டு என்ன செய்யணும், வரணும். அந்த விசுவாசத்தை என்ன செய்யறான், செயல்படுத்தும். ஸோ அங்க வந்து ஆபிரகாம் ஆதியாகமம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனம் தான் ஆசீர்வாதத்தை பத்தி வாசிக்கும். முதல் வசனத்துலதான் அவனுடைய விசுவாசத்துக்கு ஒரு சேலஞ்ச், அவனுடைய விசுவாசத்துக்கு ஆண்டவர் ஒரு சவால் கொடுக்கிறார். என்ன சவால் கொடுக்கிறாரு? உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய மக்களையும் உன்னுடைய குடும்பத்தையும் விட்டு நான் கொடுக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு. ஸோ நோ டெஸ்டினேஷன், எங்க போகணும்னு சொல்லி ஆண்டு சொல்லுவோம். ஆனா ஆண்டு கூப்பிடுறாரு. ஸோ இதுல வந்து முக்கியமான காரியம் என்னன்னா, அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட என்னன்னா, அடையாளங்களை, தனக்கு இருந்த எல்லா அடையாளங்களையும் விட்டு கொடுக்க அல்லது அழித்து விட ஆயத்தமான விசுவாசம். இது ரொம்ப முக்கியமானது. ஐடென்டிட்டி. சோ ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற 3 முக்கியமான ஐடென்டிட்டி, அடையாளம். இந்த அடையாளம் எல்லாம் உனக்கு இல்லை, இதெல்லாம் அழிச்சு போடும். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும், எனக்கு மற்ற உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறும். சோ இதுதான் மிஷனல் கால்வின்னு சொல்லி, மிஷனரிக்கு படிக்கென்று அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய சிநேகிதனான ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்புலதான் நம்ம பார்க்கணும். முதலாவது என்ன செய்யணும், உன்னுடைய தேசத்தை மறந்து, அப்பதான் நீ உலகத்துக்கு ஆசீர்வாதம். சோ இந்த அடையாளங்களுக்காக மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். சோ 2வது வந்து அவர் நினைச்சா, உன்னுடைய மக்கள் உன்னுடைய கலாச்சாரத்தை மறந்து, உன்னுடைய மொழியை மறந்து, உன்னுடைய குடும்பத்தை மறந்து. சோ இவைகளுக்காக மக்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய உயிரை கொடுக்க ஆயத்தமா இருக்கு. இது நம்ம கவனமா இருக்கு. இதுல வந்து என்ன செய்யறாங்க, மொழிக்காக உயிரை கொடுக்கிறவங்க, ஜாதிக்காக உயிரை கொடுக்கிறவங்க, கலாச்சாரத்துக்காக உயிரை கொடுக்கிறவங்க. சான்று சொல்றாரு, இந்த அடையாளங்கள் எல்லாம் நிரந்தரமான அடையாளங்கள் கிடையாது. இதுக்கு நீ உயிரை கொடுக்க வேண்டாம், யார் உயிரையும் எடுக்க வேண்டாம். உனக்கு ஒரே ஒரு அடையாளம், நான் தான் உனக்கு அடையாளம். ஒருவேளை ஆண்டவர் சொல்லுப்பா, இதுதான் கானான் தேசம் தான் உனக்கு கொடுக்குறேன், ஏன்னா கானான் தேசம் அவனுக்கு அடையாளமா இருக்கு. அது அடையாளம் கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரே அடையாளம் தேவன் மட்டும். சோ அந்த நிலைக்கு வந்தானா உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதான் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொன்னா, உலகம் கொடுக்கின்ற சகல அடையாளங்களையும் அழித்து விட்டு, உலகம் கொடுக்கின்ற சகல அடையாளங்களையும் நிராகரித்து விட்டு, ஆண்டவரே அடையாளம் என்று அவன் புறப்பட்டு சென்றதுதான் ஆண்டவருக்கு நல்லது. இன்னைக்கு என்ன பார்க்கிறோம், கிறிஸ்தவ உலகத்தில் இந்த அடையாளங்களுக்காக ஒருவரை ஒருவர் வெறுக்கின்ற, ஒருவரை ஒருவர் கொலை செய்கின்ற அளவுக்கு போற ஒரு வைராகி. சோ அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, உலக அடையாளங்களை நிராகரிக்கிற அளவு உள்ள விசுவாசம். இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சோ ஏன்னா ஆதியாகமம் 12 அதிகாரம் 2வது வசனத்துக்கு நிறைய பிரசங்கம் இருக்கு. 1ஆம் வசனத்தை பத்தி யாரும் பிரசங்கம் பண்றது? ஏன்னா அது வந்து அடையாளங்களை தியாகம் செய்யும். நம்முடைய அடையாளங்கள் இல்லை, ஒரே ஒரு அடையாளம். இன்றைக்கு கிறிஸ்தவருக்கு என்ன அடையாளம்? யோவான் 1:12 என்ன அடையாளம்? அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்லாம் அத்தனை பேர்லாம் அவருடைய சீஷர்கள் ஆகும்படியான அடையாளம், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அடையாளம். நமக்கு ஒரே ஒரு அடையாளம், நான் யார்? நான் யாருன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுடைய தேவனுடைய பிள்ளையா இருக்கு. அது மட்டும்தான் அடையாளம். மற்ற அடையாளங்கள்
நம்முடைய ஜாதியா இருக்கட்டும், நம்முடைய டினாமினேஷனா இருக்கட்டும், நம்முடைய ப்ரொஃபஷன்னால நம்ம பேருக்கு முன்பாக ஒரு சில அடைமொழியை நாம் போட்டுக்கொள்ள முடியும். இதையெல்லாம் நம்ம மறைக்கும் பொழுது எல்லாம் அணிந்து ஸோ நம்முடைய வெல்த்தா இருக்கட்டும், பேங்க் பேலன்ஸா இருக்கட்டும், எதுவாக இருக்கும், இந்த வீடா இருக்கட்டும், சுகமா இருக்கும், இதெல்லாம் டெம்பரல் அடையாளம். ஸோ இந்த அடையாளத்தை தாண்டி ஆண்டவரை நேசிக்கின்ற விசுவாசம், அதான் ஆபிரகாம் விசுவாசம். எல்லாத்தையும் விட்டுவான். அவன் பிரயாணத்துக்கு என்ன எடுத்து போக முடியும் அந்த காலங்களில், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு நம்ம பேங்க் பேலன்ஸ்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எடுத்து போக முடியும். அன்னைக்கு அவ்வளவுதான் எடுத்து போக முடியும். எதை எடுத்து போக முடியுமோ அதான் எடுத்து. அதுதான் செயல்படுகின்ற விசுவாசம். அவன் விசுவாசித்தான் உண்மை, அது அவனுக்கு நீதியாக கருதப்பட்டது உண்மை. ஆனால் அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதல் மூலமாய் எதை அவன் இழந்தான், எதை அவன் தியாகம் செய்தானோ அதன் மூலமாய் ஸோ அங்க அவன் தியாகம் பண்ணான். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 22 என்ன செய்யலாம், தன்னுடைய மகனை கொடுப்பதற்காக, மற்ற மனிதர்களுக்காக ஜீவனை. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, அன்றை பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய குமாரனை என்ன கொடுக்கணும் அப்படின்றாரு. அதற்கும் அவன் என்ன செய்யறான், ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒருவருக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக ஆயத்தமா. ஸோ அன்று யோவான் 15 சொல்றாரு, தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கின்றான். அதே 1 யோவான் 3:15-16 வாசிக்கும் போது சகோதரனுக்கு அன்பை ஜீவனை கொடுக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஸோ அந்த அன்பு ஆண்டவரை நேசிக்கிற அன்பு மட்டும் இல்லை, திறனை நேசிக்கிற அன்பு. ஸோ இந்த அன்புல இன்னொரு காரியத்தை பார்க்கணும், அந்த அன்பினால அவருடைய ஒரு உறவு ஆண்டவருடைய ஒரு தெளிவான நண்பரை போல பேசுன நீதிமொழிகள் 27:17 வாசிக்கிறோம். சிநேகிதனுக்கு என்ன செய்யலாம், முகமாய் பேசி கருத்துக்களை பரிமாறுகின்ற ஒரு காரியம். சோ ஆதியாகமம் 18:25 அவன் ஆண்டோட சொல்றான், ஆண்டோட நீ சோதம் குமார் அவனை அழிக்க போறீரே, நீ நீதி உள்ள தேவனாச்சே, நீர் எப்படி அழிக்கணும், நீ அன்புள்ள தேவனாச்சே, நீர் எப்படி அழிக்கணும். சோ அப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உணர்வு. அப்ப ஆண்டவர் எடுத்துட்டார், அவருடைய பாவம் நிரம்பி விட்டது, நான் அதை பார்க்க போறேன். அது அவர் அழிக்கின்ற வரைக்கும், அழிப்பதற்கு தகுதியாய் அவருடைய பாவங்கள் போயிருந்தால் அழிக்கதான் கேட்கும். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அவரோடு கொண்டு இடைப்படுகிற நான் பார்ப்போம். ஸோ 100 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 50 பேர் இருந்தாரு, அந்த அதிகாரத்தை நான் பார்ப்போம். ஸோ அவ்வளவு தூரம் ஒரு உறவு. ஸோ விசுவாசம் அன்பு. ஸோ இந்த விசுவாசமும் அன்பு கலந்த உறவு தேவனோடு கூட நெருங்கியது. ஸோ அந்த உறவு என்னாவது மற்றவங்களுக்கு வெளிப்பட்டது. அதான் கலாத்தியர் 6 வாசிக்கிறேன், என்ன சொன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பார். சுதந்திரத்தில் அன்பு காட்டுவோம் என்று சொல்லும் பொழுதுனா, மற்ற விசுவாசிகளுக்கு அன்பு காட்டுவோம், மற்ற விசுவாசிகளுடைய பாரத்தை சுமக்கும். சோ நம்முடைய விசுவாசம் என்று சொல்லும் போது அதுக்கு யாக்கோபு ஒரு உதாரணம் சொல்றார். ஒருவன் குளிரோடு அவன் என்ன பசியோட உங்ககிட்ட வர்றான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா அதனால என்ன பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் சமயத்துல ஒரு மேம்ஸ் அனுப்பியிருந்தாங்க, ஒரு கார்ட்டூன் மாதிரி. அதுல என்ன போட்டுச்சா, ஸோ நாங்க போய் பாக்குறோம், கிறிஸ்தவர்லாம் எங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, கேக் கொடுக்கறதுல பிரியாணி கொடுக்கறதுல அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. ஸோ அதே போலதான் யாக்கோபு சொல்றாரு, அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தேவையுள்ள மனிதன் அவன் வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்யறோம், வெறும் வாயின் வார்த்தைகளாலே ஆறுதல் சொல்கிறோம், செயல்படுத்தவில்லை. ஸோ ஒருவர் மானத்தை ஒருவர் செய்யணும். முதலாவது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய விசுவாசிகள், அதுக்கப்புறம் நம்முடைய அயலார்கள், நம்மளோடு கூட இருக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, ஞானிகள் சஞ்சரிக்கிறதுனால ஞானம் அடைவோம். ஸோ நம்முடைய விசுவாச பயணத்திலே என்ன செய்வோம், ஆண்டோடு கூட நாம் பயணம் செய்வோம், ஞானவான்களாய் மாறும். ஸோ நண்பனாய் இருந்தால், ஆண்டோடு பேசிக் கொண்டிருந்தால், ஆண்டோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தனால, ஆண்டவர் தன்னை குறித்து ஆபிரகாமுக்கு மற்றவருக்கு வெளிப்படுத்துவதனால அவரை குறித்து ஆழமாக அறிந்து கொண்டாங்க. ஆபிரகாம் ஆண்டவருடைய நண்பனாயிருந்தார், விசுவாசத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்தார்.
ஸோ இன்னொரு உதாரணம் என்ன பார்க்கணும்னா ராகா பார்க்கணும். ஸோ ராகா பார்க்கும் பொழுது அதுல எந்த வசதி பார்க்கணும்னா யோசுவா 2:9-13. ஸோ அந்த தான் அவரை குறித்து சொல்லப்பட்டது. ராகாப் ஒரு விசுவாசம், ஒரு செயல்படுகின்ற விசுவாசம். ஸோ ராகாப் வந்து இது வந்து ஒரு பெரிய ஸ்டடி, டைம் இருக்காது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா she risked her life for faith. அவருடைய ஜீவனை அணையம் வைத்து அவர் செயல்பட்டார். She was renowned for her faith. அவருடைய விசுவாசம் பிரபலமானது, பிரபல்யமானது. And she was rewarded for her faith. அவருடைய விசுவாசத்திற்காக சன்மானம் அல்லது அவார்டு கொடுக்கப்பட்டது. ஸோ அவருடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது எரிகோ பட்டணத்துக்கு யோசுவா 2 வேவு பார்க்கிறவர்களை அனுப்பும் பொழுது ஸோ அவர் என்ன சொல்றாங்கன்னா ராகாபுடைய வீடு அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் மேல் இருந்தது. ஸோ மதில்ல வந்து மதில்னா இப்போ சின்ன மதில்ல ஒரு மொன்பிக் வால்ல அது ரதங்கள் போகிற அளவுக்கு மதில்கள் பட்டணத்தை சுற்றி. ஸோ ஒரு சில பகுதிகளில் வீடுகள். ஸோ அவங்களுக்கு தான் அவங்க டிஃபென்ஸ் மாதிரி. ஸோ அந்த பொதுவாக ராகா வைத்திருந்தது வந்து ஒரு இன் மாதிரி அல்லது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஹோட்டல் மாதிரி. வெளியிருந்து வருகிறவர்கள் அங்கதான் தங்குவார், வேவு பார்க்கிறவர்கள் அங்கதான் போகணும். ஏன்னா அங்க என்ன செய்யலாம், பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். வெளி உலகத்தோடு உறவு உள்ளவர்கள் வருவார்கள், அல்லது மற்ற பாஷைகள் பேசக்கூடிய மக்களும் அங்கதான் வருவாங்க. அது வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி. அதனால அதை நடத்தினது யாருன்னா ராகா. ஸோ அங்கதான் இவங்க 2 பேரும் அங்க போறதை நான் பார்ப்போம். ஸோ போறதை பார்க்கும் பொழுது அவள் என்ன செய்யறான்னா இவள் பாதுகாக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. அவள் விசுவாசத்தினாலே அந்த வேவு பார்க்க வந்தவர்களை பாதுகாப்பு. ஏன் பாதுகாப்பு? அது வந்து பார்த்தது வந்து அவள் பாதுகாப்பு கொடுத்தாள் என்று சொல்லி அவர் அரசனுக்கு தெரிந்தால் அவளுடைய வாழ்க்கை முடிவு கொலை செய்யப்படுவார். இந்த காலங்கள்ல மாறி நம்ம கோர்ட்ல போட்டு வாங்கலாம் முடியாது. ஸோ ஒரே நிமிடத்துல அவளுடைய கொலை செய்யணும். ஆனால் அவன் ஏன் பண்ணான்னா அவள் அந்த வேவு பார்த்தவர்களுக்கு சொன்ன காரியம். அதுலதான் அவளுடைய விசுவாசத்தை பார்க்கணும். விசுவாசம் வந்து அறிவு சார்ந்த விசுவாசம். ஸோ அது வந்து ஒரு எமோஷனல் ஃபீல், அறிவு சார்ந்த விசுவாசம். அவள் என்ன சொல்ற, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உங்களுடைய கர்த்தர், உங்களுடைய தேவன். சோ அவள் என்ன சொல்றா, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் மக்களுடைய சரித்திரத்தை அவள் அறிந்திருந்தார். ஆண்டவர் உங்களுக்கு எப்படி எல்லாம் உதவி செஞ்சார் எனக்கு தெரியும். அதனால நாங்க என்ன தீர்மானிக்கிறோம், நான் என்ன தீர்மானிக்கிறோம், ஆகாபாகிய நான் என்ன யோசிக்கிறேன், அந்த காலங்களிலும் இந்த காலங்களிலும் கடவுள் என்று சொல்லும் பொழுது ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ள கடவுளை தான் யோசிக்கிறார். ஒரு பட்டணம் அல்லது ஒரு கிராமம் அல்லது ஒரு குலம் அல்லது ஒரு ஜாதி அல்லது ஒரு ஸ்பெசிபிக் காரியத்தை செய்யக்கூடிய கடவுள், அப்படிதான் பொதுவாக யோசிக்கிறார். ஆனா இவர் யோசிக்கிறார் காட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அவளுடைய வெளிப்பாடு, அவளுடைய அறிவு, அவளுடைய ஞானத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா. சோ அந்த வேவு பார்க்கிறவங்க சொல்றாரு, உங்களுடைய கடன் இஸ்ரேலின் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த. அதுலதான் அவர் விசுவாசத்துக்கு காரணத்தை பார்க்கணும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்களித்த அந்த தேசத்தை கொடுப்பார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வேவு பார்க்க வந்த 12 பேர்கள் போய் அந்த வண்ணாந்திரத்துல சொல்லும் பொழுது 10 பேர் அடைஞ்சி நாங்க ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோம், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. 2 பேர் தான் யோசுவாவும் காலேபும் தான் சொல்றாங்க. சோ அந்த வாக்கு தத்துவத்தை நம்பாத இஸ்ரேல் மக்கள் இருக்கும் பொழுது ராகாப் என்ன செய்யறாரு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒரு அதாவது இஸ்ரேல் வம்சத்துக்கு வெளியே உள்ள ஒரு பெண் அந்த வேவுகாரன் அவருடைய விசுவாசத்தை பார்த்து. ஸோ இஸ்ரேல் மக்கள் எத்தனை பேர் நம்பினான்னு தெரியல. ஒருவேளை அந்த வேவு பார்க்க வந்தவங்களே நம்பினாங்களா என்னன்னு. ஸோ ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலிருந்து விசுவாசம். ஸோ ரெண்டாவது வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற விசுவாசம்.
சோ ராகாப், இது விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? சோ விசுவாசம் எங்க இருந்துச்சுன்னா, நீங்க இருக்கிற ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை அனுப்புறார். அது மாத்திரம் இல்ல, காட் ஆஃப் பவர். சோ இன்னொரு காரியத்தை என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். சோ ஏன் ஏகோவா தேவனை அவள் நேசிக்கிறார்? ஏன் ஏகோவா தேவனை அவள் விசுவாசிக்கிறார்? ஏன் அவ விசுவாசிக்கிறதுனால இந்த வேவுக்காரர்களை பாதுகாத்தார் அப்படிங்கிறதுக்கு அவ கொடுக்கிற காரணம் ஒன்று, சாவரின் காட், வானத்தை பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர், அதிகாரம் உள்ள கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், அதை நிறைவேற்ற வல்லமில்ல கர்த்தர். மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, அந்த காட் ஆஃப் பவர். உங்களுக்கு முன்பாக நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது உங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? அவர் அந்த ரெட் செங்கடலை நடுவில் பிளந்து ஒரு பாதை உண்டாக்கி ஒரு டிரைவ் வே. இஸ்ரேல்லாம் அதுல கடந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி எகிப்தியர்கள் பின்பற்றி வரும் பொழுது அவர் மூழ்கடிக்கப்படுறாங்க. அதுல காட் ஆஃப் பவர். சோ ஆண்டவருடைய வல்லமை அறிவிக்கு. அவருடைய விசுவாசம் எதை குறித்திருக்கு? she had knowledge, she had information. அவளுக்கு அறிவு இருந்தது, அவருக்கு தகவல் இருந்தது. மற்றவர்கள் ஊர் மக்கள் அதை பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுல அவள் என்ன செய்யறா? சத்தியத்தை கண்டுகொள்கிறார். இந்த காரியம் எல்லாம் ஒருவேளை எரிகோவில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது தெரிந்திருக்கும். ஏன்னா அது டாக் ஆஃப் த டாக். ஆனா இவள் அதை என்ன செய்யறா? விசுவாசத்தோடு கிரகித்துக் கொள்கிறார். சோ அந்த விசுவாசம் தான் அவளுக்கு என்ன செய்யுது? ஒரு துணிச்சலான செயலை செய்யும். ஆக் சீகோன் என்ற அரசர்களையும் ஆண்டவர் என்ன செய்யறார்? வீழ்த்துகிறார். அது மூலமா அவர் வளர்ந்து விடுகிறார். அதனால என்னன்னா, தேவனுடைய பயம் எல்லா மக்கள் மேலும் இருக்குது. அதையும் அவர் சொல்லியிருப்பார். இதனால என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பயம், தெய்வ பயம்னா தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அவர் அழித்து விடுகிறாரோ அன்பு நிமித்தமா வருகிற பயம் இல்லை, அறிவு நிமித்தமா வருகிற பயம் அல்ல, அழிந்து போய் விடுவோமோ என்ற பயம். அதான் அவனுக்கு. ஆனா இவளுடைய பயம் வித்தியாசமா. இவன் என்ன செய்யறா? அவளுடைய பயத்தை அன்பாக திருப்புகிறார். சோ அவளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை என்ன செய்யறா? எவாலுவேட்ஸ் அல்லது she meditates, she thinks through. அவர் அந்த ராகாவுடைய விசுவாசத்திற்கு அறிவு சார்ந்த விசுவாசமா இருக்கு. சோ அந்த தேவனுக்கு பயம், தேவனுடைய பயம் நம்மளெல்லாம் ஆட்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால அவர் என்ன செய்யறார்? முதல்ல சொன்ன மாதிரி she risked her life. அந்த 2 பேரும் என்ன செய்யறா? மேல் மாடியில போய் அந்த இதுக்கு அடியில் அவங்கள ஒளிச்சு வைக்கிறான். தேடி வர்றாங்க. அவங்க தெரிஞ்சு போச்சு, ஒருவேளை இவர்கள் என்ன செய்யறாங்க? வேவு பார்க்கறவங்கள இருக்கலாம். சோ யோசுவா அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு தெரிந்து போயிடுது, ராஜாவுக்கு தெரிந்து போயிடுது, யாரோ போய் சொல்லிட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான்? மறைத்து வைக்கிறான். மறைத்து வைத்து ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவருடைய உயிர் பணையில வைக்கின்ற ஒரு விசுவாசம், ஜீவனை இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு விசுவாசம். அதுதான் உண்மையான ஒரு விசுவாசமாய் நாம் பார்க்கணும். சோ ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆனா இந்த உலக பிரகாரமான ஜீவனை இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். அதான் நமக்கு என்ன செய்யறோம்? உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம் வேணும், நித்தியத்திலே ஆசீர்வாதம் வேணும். ஆனா இந்த உண்மையான நிறைய பேருடைய விசுவாசம் என்று என்ன செய்து பரீட்சிக்கப்படுகிறது. இவருடைய விசுவாசம் பரீட்சை. அது மாத்திரம் இல்ல, அது என்ன பிரசித்தி பெற்ற விசுவாசமாய இவருடைய விசுவாசத்தை குறித்து எங்க படிக்கிறோம்? யாக்கோபு படிக்கிறோம். அவருடைய விசுவாசம் மெச்சப்பட்ட விசுவாசம் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் அதை திரும்ப திரும்ப அதை நினைத்து பார்த்தார்கள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவுடைய வம்ச வரலாறுல அவருடைய பெயர் இடம்படுகிற அளவுக்கு அவருடைய விசுவாசம் பெரிதாயிருந்தது. அவருடைய விசுவாசம் என்னது? செயல்படுகின்ற விசுவாசம், பிரசித்தி பெற்ற விசுவாசம். அது இட் வாஸ் a rewarded faith. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார். எரியோ பட்டணம் பிடிக்கப்பட்டது. அப்பொழுது என்ன செய்யறார்? யோசுவா சொல்றார், அந்த சிகப்பு நூல் கட்டியிருக்கின்ற அந்த வீட்டு என்ன செய்யணும்?
அழிக்கப்படும். ஆண்டவருக்கு தக்கனபடியாக முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. ஆனால் இவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. சோ அதுதான் விசுவாசம் என்று சொன்ன செயல்படுகின்ற விசுவாசம். சோ இந்த 5 காரியங்கள் நாம் பார்க்கணும். சோ ஃபேவரிட்டிசம், அதாவது பாரபட்சம் பார்க்கறது அல்ல, அல்லது ஒருத்தருக்கு அனுசரியை அனுப்புறது அல்ல. அதுல நெப்போட்டிசம், அதாவது தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் பார்க்கிற இந்த நம்முடைய தேசத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று ராஜரீக பிரமாணம், தன்னை நேசிப்பது பிறனை நேசிப்பது. அது இன்னொரு விளக்கமா சொல்லணும்னா நிறைய நேரம் எடுக்கணும். ஏன்னா அது மார்ட்டின் லூதர் சொல்லும் பொழுது, உன்னுடைய வேலையை நீ ஒழுங்காக செல்லவில்லை என்றால் இந்த ராஜரீக பிரமாணத்தை நீ சொல்ல கை கொள்ளவில்லை. அதான் சொல்லுவோம். அவருடைய இந்த மார்ட்டின் லூதருடைய அந்த எக்ஸ்போசிஷன் ஆன் திஸ் passage is amazing. என்ன சொல்றாருன்னா, அந்த பிறனை அன்பு கூறுவாய் என்று சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கையில் எல்லா அம்சத்திலையும் கொண்டு வரும். குடும்ப அம்சம், வேலை அம்சம். அவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் இப்ப காரை ரிப்பேர் பண்றான், அவன் பிரேக்க சரியா மாட்டல, அதனால அவன் ஆக்சிடென்ட் ஆகுது. என்னன்னு இருக்கும், நீ அந்த காருடைய ஓனரை நீ நேசிக்காதனாலதான் நீ சரியா மாட்ட. உன்னுடைய வேலை நீ சரியா செய்யலைன்னா, நீ யாருக்காக செய்கிறாயோ அதன் மூலமா யார் பிரதிபலன் பெறுவார்களோ அவர்களை நீ நேசிக்கவில்லை. எப்படி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வராங்க. ஸோ அதான் ராயல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், விசுவாசத்துல செயல்படுகின்ற விசுவாசம். செயல்படுகின்ற விசுவாசத்துல 2 முக்கியமான உதாரணம் பார்க்கணும். அதாவது ஆபிரகாம் பார்த்தோம், ராகா பார்த்தோம். ஆபிரகாம் தன்னுடைய அடையாளங்களை அழித்து விட்டு ஆண்டவரை மட்டும் அடையாளமாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விசுவாசம். ராகாவை பொறுத்தவரையில ஆண்டவரை அறிவு சார்ந்த ஒரு விசுவாசம். அதாவது வானத்தை பூமி சிருஷ்டித்த கர்த்தர் என்றும், அவர் வல்லமையுள்ள தேவன் என்றும், வாக்குத்தத்தத்தின் தேவன் என்றும் அவருக்கு பயந்து நடுங்கி அவரை தொழுது கொள்கின்ற ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல இந்த முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். ஸோ நம்முடைய கேட்கிற வேண்டிய கேள்வி, முதல் கேள்வி, do I discriminate? Do I say favoritism? என்னுடைய வாழ்க்கையில இந்த பாவம் காணப்படும். ஸோ 2வது கொஸ்டின், தன்னை போல் பிறனை நேசி என்ற பிரமாணத்தை நான் ஆழமாக தெளிவாக அறிந்து கொண்டேனா அதை நிறைவேற்றினேன். ஸோ 3வது, என்னுடைய விசுவாசம் ஆபிரகாமோடு ராகோவோடு ஒப்பிடும் பொழுது எப்படி இழந்துவிட்டு, சகலத்தை இழந்து விட்டு ஆண்டவர் மட்டுமே அடையாளம் என்ற விசுவாசமா, அறிவு உள்ள விசுவாசம். சோ அந்த விசுவாசம் செயல்படுகின்ற விசுவாசமா இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யும். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஆண்டவர் இப்படியாக எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து, பாடங்களையும் செறிவாய் படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட இடைவோம். கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.